அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம். சரி, இந்த தனுசு ராசின்னா என்ன தெரியுங்களா? குரு பகவானினுடைய பேராற்றல் பெற்ற ராசி இந்த தனுசு ராசி. அதாவது இந்த தனுசு தான் எல்லாருமே சொல்லுவாங்க, அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதிகம். இவங்க ஒரு வாத்தியார் ராசின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருபாலின வீடு அப்படின்னா மனிதன் பாதி மிருகம் பாதி. சில நேரங்களில் கோபமாக இருப்பாங்க, சில நேரங்களில் குணமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்புள்ள ஒரு ராசி இந்த தனுசு ராசி அல்லது இந்த தனுசு லக்னம். யுத்தகலம்பாங்க. யுத்தகலம் அப்படின்னா ஒரு பிரச்சனையை இவங்க சொல்கிறதுக்கு நிறைய பேர் ஆப்போசிட்டாக பேசினா கூட அத்தனையும் தாண்டி ஒரு சண்டை போட்டு நான் சொல்கிற வார்த்தை கரெக்டான வார்த்தைன்னு ப்ரூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு யுத்தகலம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நாட்டுப்பகுதி ஒரு மக்களெல்லாம் கூடியிருக்கிற இடத்துல தான் இவங்களும் குடியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும்னா ஒரு வட்டி கடை சொல்லலாம், இல்லாட்டி அந்த இது சீட்டு கடை சொல்லி. நீங்கள் இந்த காலாண்டரெல்லாம் எல்லாம் கொண்டு தர்றாங்க இல்லைங்களா? இந்த காலாண்டர் தர்றதுலாம் பார்த்தீங்கன்னா சிட்பண்ட்ஸு, இந்த வட்டி கிடையாது, இந்த செலவனான்கோ இந்த மாதிரி ஏதாவது வட்டி கிடையாது, இந்த மாதிரி ஒரு காலாண்டர் தான் நமக்கு வந்து போகுங்க. சீட்டு கம்பெனி, அதான் சொல்ல சீட்டு கம்பெனி. காலேஜ் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஏன்னா வாத்தியாராக இருக்கிறதுனால, தனுசு ராசிக்காரங்களுக்கு குணமே வாத்தியாருடைய குணம் இருக்கிறதுனால காலேஜில் பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுங்க. அதே மாதிரி நியாயமான மனுஷன் அப்படிங்கிறதுனால நீதிமன்றங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க. இது ஒரு அரசாங்க ஆஃபீஸு இல்லாட்டி சர்ச்சு வீட்டு பக்கத்தில் இருக்கணும். ஒரு அரசாங்க ஆஃபீஸோ ஏதாவது இந்த வரி கட்டுற ஆஃபீஸோ அல்லது சர்ச்சு ஏதாவது ஒன்று வீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க. இது வெற்றி தரும் ராசி. எல்லா சூழ்நிலையிலையும் இது வந்து கம்பல்சரி ஒரு வெற்றியை தேடி தான் போகக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம்ங்க. உபதேசம் செய்யக்கூடிய ராசின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க தெரிஞ்ச விஷயத்தை ஓட்டவாயின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? இதுதான் அவங்க தெரிஞ்ச விஷயத்த மறைச்சி வைக்காம அடுத்தவன் நல்லா இருக்கணும் ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தராங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி கொடுப்பனை உள்ள ராசியும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னமே தாங்க. இவங்க வந்து பாருங்க, ஒரு சிவஜமாதி வழிபாடுன்னு இருக்குது. சிவஜமாதி வழிபாடு, கல்லறை வழிபாடு, இதெல்லாமே இவங்களுக்கு ரொம்ப 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 விருப்பப்பட்டு போகக்கூடிய அமைப்பு இவங்ககிட்ட உண்டுங்க. அதே மாதிரி குரங்கு வீடும்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, பல தொழில் புரியுது இந்த ராசி, பல தொழில் புரியுது. ஏதாவது ஒருத்தர் ஒரு வேலை செய்யணும்னா அதை நம்மளும் செய்யணும், இந்த ஒரு வேலை செய்யணும் இதையும் செய்யணும், இந்த வேலை செய்யணும் இந்த மாதிரி ஒரு வேலை நிலைப்பாடாக இல்லாமல் பல வேலை புரியக்கூடிய ராசி இந்த தனுசு ராசி தனுசு. அதனால தான் இது ஒரு குரங்கு வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே, உங்கள் வீட்டுக்கு வெளியே கிருஷ்ணர்கள் இருக்கும் பார்த்தீங்களா, சங்கு சக்கரம், இதை வச்சு பாருங்கள் யோகம். கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு வீட்டுக்கு வெளியே தனுசு ராசிக்காரன் தனுசு லக்னத்துக்காரங்க சங்கு சக்கரத்தை வச்சு பாருங்கள், நல்ல யோகங்கள் வரும். இதே மூல நட்சத்திரமாக இருந்துட்டால் தயவு செஞ்சு மாமிசம் சாப்பிடுவதை கொஞ்சம் நிறுத்திக்கோங்க. தன்னுடைய கழுத்தில் ஒரு டாலராக போடுறீங்க இல்லையா, அந்த டாலராக போடக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுமனுடைய தண்டாயுதம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கோதண்டராமனுடைய ஃபோட்டோ. இது வந்து நம்ம கழுத்தில் இருந்துச்சுன்னா அது நல்ல ஒரு யோகத்தை தருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு பின்னாடி 2 தெருவு தாண்டி ஆசாரியார் இருப்பார். அதுபோக மதம் சார்ந்த கோயில், சர்ச்சு, மசூதி, நம்ம கோயில், இந்த மாதிரி ஏதாவது மதம் சார்ந்த கோயில், மத போதகர், ஒரு வாத்தியார், ஒரு சாமியார், இதெல்லாமே வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக இவங்களுக்கு ஒரு வியாதின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன மாதிரி வியாதியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து உங்களுக்கு கால் வலி தான் வரும். அப்புறம் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு அமைப்பு இவங்களுக்கு வருங்க. இவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், வட்டி வியாபாரம் சொல்லுவாங்க ஒன்று. ரெண்டாவது கராத்தா பழகி வைப்பாங்க, இல்லாட்டி கராத்தா அதை வச்சு நடத்துவாங்க. அல்லது வர்மக்கலை, சிலம்பாட்டம், இதெல்லாமே இவங்களுடைய ஒரு இவங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ராசி. எல்லா சூழ்நிலையுமே இது ஜெயிக்கக்கூடிய ராசி இந்த ராசி தானுங்க. படிப்புக்காக பயணம் செய்யக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தனுசு லக்னம் தான். எப்போனா இது வந்து ஒரு வாத்தியார்னு சொல்லிட்டு, வாத்தியார் அப்படின்னா அடுத்தவனுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும், அதுக்காகவே நம்மளும் படிக்கணும். அதனால் படிப்புக்காக அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லக்கூடிய ராசியும் இந்த தனுசு ராசி தான். இந்த தனுசு ராசிக்கு எல்லாமே யதார்த்த குணங்கள் தானுங்க. இவங்ககிட்ட இந்த ஒளிவு மறைவு இல்லைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, கம்பல்சரி ஒளிவு மறைவுலாம் இல்லைங்க.
அருமையான ஒரு விஷயம் இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்துக்காரங்களுக்கு உண்டு. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.